Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Realme தரப்புல இருந்துட்டு அவங்களுடைய அப்கமிங் ஸ்மார்ட்போனான Realme X50 Pro என்ற இந்த ஸ்மார்ட்போன் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So Realme X50 Pro. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஸ்மார்ட்போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பத்தி அவ்வளவா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் ஒரு வீடியோல வந்துட்டு இந்த ஸ்மார்ட்போனுடைய எக்ஸ்பெக்டட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட்போன் லான்ச் ஆகுது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலன்னா சேனலில் போய் நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிற ஸ்பெக்ஸை நான் ஒரு தடவை உங்ககிட்ட சொல்லிவிட்டு அதே நேரத்தில் இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய லான்ச் டேட் அண்ட் ப்ரைஸிங்கை பற்றி இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். அதே நேரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டில் நான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட்ஃபோனில் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்காக நான் ஒரு விஷயம் பார்க்குறது என்னென்னதை இந்த வீடியோ கடைசியில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய அஃபிஷியல் லான்ச் டேட் எப்போ நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோன் வர February 24 வந்துட்டு 2:30 மணிக்கு அஃபிஷியலாக இவங்க இந்தியன் டைம் பிரகாரம் வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு குளோபல் லான்ச் இவெண்ட்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா சைனாலையும் லான்ச் ஆகுது, அதே நேரத்தில் இந்தியாலையும் வந்துட்டு அதே தேதிக்கு தான் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோன் சைனாவில் தான் வந்துட்டு முதல்ல லான்ச் பண்ணதான் வந்துட்டு இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா இந்தியாலையுமே வந்துட்டு இவங்க அதே தேதிக்கு வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிட்டாங்க. அது எதுக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐகோன்ற இந்த ஒரு ஸ்மார்ட்ஃபோன் பிராண்ட் நீங்கள் இப்போ வந்துட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு பிராண்ட் வந்துட்டு ஐகோ 3 இந்த ஒரு ஸ்மார்ட்ஃபோனை வர 25 வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறதா டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே நேரத்தில் இவங்க வந்துட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 5G அண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் Snapdragon 865 இந்த சிப்செட் கொண்ட ஸ்மார்ட்ஃபோனை இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ண போகிறத இவங்க அட்வர்டைஸ் அண்ட் மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு அந்த ஒரு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ட்ரேட்மார்க்கை வந்துட்டு இவங்க வந்துட்டு ரியல்மி அவங்க பேரில் இருக்கணுன்றதுக்காக வந்துட்டு ஒரு நாள் முன்னாடி 24 இவங்க லான்ச் இவெண்ட்டு இந்தியாவில் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேட்மார்க்கை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இவங்க அதே தேதியில் வந்துட்டு இந்தியாவிலையும் வந்துட்டு இந்த ஸ்மார்ட்ஃபோனை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதை வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இருக்கிற அஃபிஷியல் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிற ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்துட்டு இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதா இவங்க வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டியூவல் பஞ்ச் ஆன் நாட்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக நான் ஒரு பாசிட்டிவாக தான் நான் இங்கே பார்க்குறேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு LCD டிஸ்பிளே இவங்க எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக ஒரு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே எடுத்துகிறது கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம் தான். ஏன்னா வியூவிங் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் மீடியா கன்சூமர்ஸுக்கும் கூட வந்துட்டு AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதே நேரத்தில் கேமர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இங்கே 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால அதுவுமே வந்துட்டு ஒரு ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கேமர்ஸ்க்கும் இது ப்ரொவைட் பண்ணுறதுனால 2 செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அது வந்துட்டு நான் ஒரு பாசிட்டிவாக தான் இங்கே நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் 4000 mAh பேட்டரி இவங்க எடுத்துகிட்டு வர போகிறதா வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 65 வாட்க்கான ஒரு சூப்பர் டாட் சார்ஜர் வந்துட்டு இவங்க இன்க்ளூட் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ரொம்ப மேஜர் பாசிட்டிவான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ 65 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் இங்கே இருக்கும்போது கண்டிப்பாக 4000 mAh பேட்டரியை ஒரு 23 to 24 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு சார்ஜ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 50 வாட் சார்ஜர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா 27 to 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு சார்ஜ் பண்ண முடிஞ்சுது அந்த ஒரு Realme X2 Proவில். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 23 to 25 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு இந்த 4000 mAh பேட்டரியை கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன் இந்த 65 வாட் சூப்பர் டாட் சார்ஜரோட. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வேரியன்ட்ஸ். ஸோ வேரியன்ட்ஸ் நான் சொன்ன உடனே இங்கே வந்துட்டு நான் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை மென்ஷன் பண்ணல. ஸோ இங்கே வந்துட்டு கனெக்டிவிட்டி வேரியண்ட்டை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணேன். ஸோ ஏற்கனவே நான் என்னோட வீடியோ சொன்ன மாதிரி ஒரு 4G வேரியண்ட் மட்டும்தான் வந்துட்டு இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்துட்டு இவங்க 5G வேரியண்ட்டும் வந்துட்டு இவங்க இந்தியாவில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழப்பம் வந்துட்டு எனக்கு இருக்குது. ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு 4G வேரியண்ட்டோட மட்டும் இந்தியாவில் லான்ச் ஆனால் நான் வந்துட்டு ஒரு ப்ரைஸிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இங்கே வந்துட்டு இவங்க 5G வேரியண்ட் எடுத்துகிட்டு வரதுனால அந்த ப்ரைஸிங் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இது ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்காக நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்துட்டு 5G வேரியண்ட் இவங்க எடுத்துகிட்டு வருது இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ட்ரேட்மார்க்கை ஃபுல்ஃபில் பண்ணிடுதே தவிர நம்மளுக்கு வந்துட்டு கன்சூமர் வைஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் இங்கே இருக்க போகுதுன்றது எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா 5G நெட்ஒர்க்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு இந்தியாவில் கிடையாது. ஸோ நம்ம அதிகமாக பே பண்ணி ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி நம்ம 5Gயை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பதிலாக
ஒரு இன்னும் கொஞ்சம் கம்மியாக நம்ம காசு கொடுத்து ஒரு 4G நெட்வொர்க் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இவங்க வெறும் 5G வேரியண்ட்டை மட்டும் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களா, இல்லை ஒருவேளை இவங்க 4G வேரியண்ட்டும் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இதை வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 8+128GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு வேரியண்ட் வந்துட்டு 5G வேரியண்ட்டாக வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 35,000 ரூபாய்க்கு வந்துட்டு அதை ப்ரைஸ் பண்ணாங்கன்னா, அதுவே வந்துட்டு இவங்க 4G வேரியண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக 30,000 to 32,000 ரூபாய்க்குள்ளேயே வந்துட்டு இவங்க அதை ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4G வேரியண்ட்டே வந்துட்டு இப்போதைக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த பேஸ் வேரியண்ட் அண்ட் மிட் வேரியண்ட்ஸை வந்துட்டு 4G வேரியண்ட்ஸாகவே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த 12GB RAM என்ற அந்த டாப் வேரியண்ட்டை மட்டும் இவங்க வந்துட்டு 5G வேரியண்ட்டாக வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கன்சூமர்ஸுக்கு வந்துட்டு ரொம்பவே அஃபோர்டபுளாக ப்ளஸ் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிவிட்டேன். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், அந்த வீடியோ நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன் கைஸ். ஸோ until then, signing off from Sandeep.